இதெல்லாம் வாங்கிருக்கோம், இதெல்லாம் வாங்கிருக்கோம். 3,000 வாங்கியிருக்கிறேன். சரி நிறைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்க கிட்ட பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நான் சீட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10,000 ரூபாய் விழுந்தது. அதுக்கு அடுத்தது தான் நான் இதுவே போயிட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாமே இது சேவிங்ஸ் தான். எனக்கு அந்த இதுலயே நான் 2 கிராம் காயின் வாங்கிட்டேன். அதையும் யூஸ் பண்ண இதே என்கிட்ட இருக்கு. இது வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். அதுங்களுக்காக நான் வீட்டுக்காக சரி இதை கூட அந்த காசு கூட அப்படியே ஒரு காய் நான் இல்ல ஒரு நகையா கூட வாங்கிடலாம். சரி எனக்கு இது பெஸ்ட். பாருங்க 4 கிராம் வந்து 1 கிராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோட பொண்ணு பேர்ல எங்க கம்பெனிலேயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சேவிங்ஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் பாத்தீங்கன்னா போன வருஷம் 3,000 ரூபாய் கட்டினேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 5 கிராம் காயின் வந்து வாங்கினேன். ரேட் வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்கும், ஆல்ரெடி வந்து சொல்லிதான் இருந்தாங்க. இந்த ரேட் வரைக்கும் போனா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இப்போ 5 கிராம் காயினா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஓனரா இருந்தாலும் நானும் ஒரு கஸ்டமர் தான் இந்த கம்பெனில. அதனாலதான் வந்து என்னோட பேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டுல இருக்கும், இல்ல ஸ்கீம்ல வந்து இருக்கும். என்னோட பேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஸ்கீம்லயுமே இருக்கும். நான் வந்து எங்க பசங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். தீபாவளி ஸ்கீம்ல போட்டிருக்கனாலும் ப்ரொவிஷன் என்னென்ன ஸ்கீம்ஸ் நான் வந்து இருக்கிறனோ வச்சிருக்கணும் எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் என்னோடது இருக்கும். ஏன்னா எனக்கு நான் எப்படி நல்லதா பொருள் எழுதி வாங்குவனும் அதே மாதிரிதான் எல்லா கஸ்டமர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். 2 மணி சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போட்டுட்டாரு. ஒரு 30,000 ஒரு 25,000. ஸோ அதுமே வந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் ஒன்று 10 மந்த்ஸ் ஒன்று 2 ஸ்கீம் இருக்குல்ல. நான் 2 ஸ்கீம்லயுமே ஜாயின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு 2 பேக் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் 2 பேக் வேணும் இல்ல 3 பேக் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்கீம்லயுமே நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி செம்ம ஹாப்பியா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சூப்பரா வாங்கிட்டு போகலாம். அது இல்லாம கேஷ் ஸ்கீம் எதுக்காக போட்டிருக்கேன்னா இப்போ எக்ஸாம் வந்து கரெக்டா நேத்து தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் பில்லு கொடுத்தாங்க ஸ்கூல்ல இருந்து. கரெக்டா வந்து 32,000 ரூபாய் சில்லறை வந்து தேவைப்படுது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. என் பொண்ணு இப்பதான் யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் ஆயிருக்கா. ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நேத்து தான் வந்து பில் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க ஃபீஸ் கட்டுற டென்ஷன் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. நான் வந்து இனிமே எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வீக்லயே. ஃபீஸ் போய் நான் கட்டிட்டு வந்துடுவேன். தேங்க்யூ டு டிஎஸ்.